So good evening students. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் 4th லெசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் லெசன்ஸில் நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோட நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அதனுடைய கண்டினியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து பார்க்கலாம். Okay, so hydrogen peroxide is a highly unstable and the aqueous solution spontaneously disproportions to give oxygen and water. So hydrogen peroxide அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா it is unstable. ஸோ அது டிஸ்ப்ரோபனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா H2O2. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் தனியாக ஆக்சிஜன் தனியாக பிரியும்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் ரியாக்ஷன் இஸ் however slow பட் இட் இஸ் எக்ஸ்ப்ளோசிவ். ஸோ இந்த ரியாக்ஷன் ஸ்லோவாக நடந்தாலும் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் வெடிக்கும். ஓகேவா, அந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கும்ல பார்த்தீங்கன்னா சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். when the catalyzed by metal if it is stored in glass container. ஸோ எதில் ஸ்டோர் பண்ணாமல் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க பாருங்கள். பிகாஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய அல்கலி மெட்டல்ஸை இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிசால்வ்ஸ் பண்ணிவிடும். எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ அதனாலேயே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டோர்ட் இன் பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா why ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் நாட் ஸ்டோர்ட் இன் கிளாஸ் பாட்டில்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் இதை எழுதிட்டு அப் டு இந்த ஈக்குவேஷன்ஸோட முடிக்கணும். ஓகேவா, இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். So next one is hydrogen peroxide can act as both oxidizing agent and reducing agent. So hydrogen peroxide H2O2 oxidizing agent ஆகவும் யூஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் reducing agent ஆகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது எந்த மீடியமில் இது பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிடிக் மீடியம்லையும். ஸோ ரிடக்ஷன் ப்ராசஸ் எந்த மீடியமில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பேசிக் மீடியமில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான சம் ரியாக்ஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அசிடிக் கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அசிடிக் கண்டிஷனில் ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2 ஸோ +2H++2 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரான்ஸை கொடுக்கும்போது இது என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா H2வாக மாறும். ஸோ இதுலேருந்து ஒரு ஆக்சிஜன் இங்கே இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் கூட சேர்ந்து ஒரு ஆக்சிஜன் வெளியே போகல ஒரு வாட்டர் மாலிகூல். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குது. இதை எப்படி பிரித்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா H2O அப்படின்னு பிரித்து எழுதுனா இந்த 2 எலக்ட்ரான் இந்த 2 ஹைட்ரஜனுக்கு போகல H2வாக மாறும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 2H2Oவாக நமக்கு வெளியே போகும். ஓகேவா, இது ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் ஒன் மோர் ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா FeSO4 ரியாக்ட்ஸ் வித் H2SO4 ப்ளஸ் இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு. இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 சல்ஃபேட் இருக்குது, இதில் ஒரு சல்ஃபேட் இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு Fe2SO4 த்ரைஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் மாலிகுல் நமக்கு இங்கே வெளியே போகும். ஓகேவா, ஸோ Fe2SO4 த்ரைஸ். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஹைட்ரஜன் இதில் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து ஒரு வாட்டர் மாலிகுலாகவும் இதில் ஒரு வாட்டர் மாலிகுல் சேர்ந்து 2 வாட்டர் மாலிகுல்ஸாக வெளியே போகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேசிக் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா HO2- அண்ட் தென் OH-. இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும்ல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வெளியே போகுதுன்னா இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸும் இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து 2 எலக்ட்ரான்ஸாக வெளியே போயிடும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் இங்கே OH கூட சேர்ந்து ஒரு வாட்டர் மாலிகுலாக வெளியே போகும். ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா O2 ஸோ ஆக்சிஜனாக வெளியே போகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் மோர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ KMnO4 இன் அக்வஸ் சொல்யூஷன் ஹைட்ரஜன் பெராக்சைடு இன் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னாலே வாட்டர் மீடியம். ஓகேவா, வாட்டரில் டிசால்வ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா KMnO4 என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்வெர்டட் இன்டூ MnO2 மேக்னீஸ் டை ஆக்சைடு. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாட்டர் அது கூட பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கேஸாக அங்கே வெளியே போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் எ ஹார்ம்லெஸ் நேச்சர் அப்படிங்கிறப்போ ஸோ தீங்கு பார்த்தீங்கன்னா இதனால் நமக்கு கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடுனால. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க பாருங்கள். வாட்டர் அண்டு ஆக்சிஜன் லீட்ஸ் டு இட்ஸ் மெனி அப்ளிகேஷன். ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்களே இதில் 2 தான் இருக்கும், H2O2ன்னு சொல்லுவாங்களே. இதில் இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன். ஓகேவா, ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் தென் ஆக்சிஜன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸில் யூஸ் ஆகுது. எந்தெந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் யூஸ்டு இன் வாட்டர் ட்ரீட்மெண்ட் டு ஆக்சிடைஸ் பொல்யூட்டன்ஸ் as a mild antiseptic
and as bleach in textile. So textile industry la இந்த hydrogen peroxide bleaching ஆவும் யூஸ் பண்றாங்க, bleaching agent ஆவும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா it is used as an antiseptic ஆவும் யூஸ் பண்றாங்க. So antiseptic அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு, சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசமை ஒரு ஊன்ல growth ஆகாம இருக்கிறத prevent பண்ற reagent பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா antiseptic. And then paper industry யூஸ் பண்றாங்க, and then hair care industry. So next one, hydrogen peroxide is used to restore the white color of the old paintings which was lost due to the reaction of hydrogen sulfide in air and the white pigment. So the old paintings la பாத்தீங்கன்னா இந்த hydrogen peroxide அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த white கலரை பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ணும், திரும்ப ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடும் ஸோ அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகும்ல நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா Pb3OH2CO3 அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக இருக்கும். ஸோ பிளாக் கலர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆக்சிடைஸ் பிளாக் கலர் லெட் சல்ஃபைட் டு ஒயிட் கலர். ஸோ அதாவது ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர்டு காம்பவுண்டை என்னவா கன்வெர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக கன்வெர்ட் பண்ணுது. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா லெட் சல்ஃபைட் கூட இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ரியாக்ட் ஆகும்ல, இந்த லெட் சல்ஃபைடும் ஹைட்ரஜன் பெராக்சைடும் ரியாக்ட் ஆகும்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லெட் சல்ஃபேட். ஸோ அது கூட சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். இந்த இடத்துல லெட் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகிறதுனால தான் நமக்கு அந்த திரும்ப அந்த ஒயிட் கலர் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரீஸ்டோர் இட்ஸ் ஒரிஜினல் கலர்னால் திரும்ப அதனுடைய ஒரிஜினல் கலர் ஒயிட் பேக்ரவுண்டை ரீஸ்டோர் பண்ணுது, திரும்ப ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடில் ரெண்டு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன் இஸ் கேஸ் ஃபேஸ் அண்ட் another ஒன் இஸ் சாலிட் ஃபேஸ். ஸோ கேஸ் ஃபேஸ்க்கும் சாலிட் ஃபேஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 94.8 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 101.9 டிகிரி இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்ன கான்ஃபிகரேஷன் சொல்கிறாங்க, ஸ்கியூ கன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஸ்கியூ கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லவங்களே ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா டியூ டு OH பாண்ட், இங்கே இருக்கக்கூடிய OH பாண்டும் இங்கே இருக்கக்கூடிய OH பாண்டும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இதுலேயும் பார்த்தீங்கன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால ஒன்று என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபேஸில் ரிப்பல் பண்ணுறதுனால ரெண்டுமே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் சார்ஜஸ். அப்போ டைஹீட்ரல் ஆங்கிள் 94.8 இருந்து என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா 101.9 டிகிரியாக மாறுது. So indeed is the smallest molecule known to show hinder rotation about single bond. எது மூலிமா நமக்கு இங்கே rotations possible அப்படின்னு பார்த்தீங்கன்னா single bond மூலிமா தான் rotations possible அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க புக்கில். ஸோ 2 ஆக்சிஜன் அண்ட் தென் மேலே இருக்கிற அந்த ஒயிட் கலர் பால்ஸு ஹைட்ரஜன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2 as a non-polar structure. The molecular dimension in a gas phase and solid phase differ as shown in figure 4.5. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஃபேஸாக இருக்கட்டும் சாலிட் ஃபேஸாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்ட்ரக்சரில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் என்டையர்லி டிஃபராக இருக்குது. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் எ நான் போலார் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, அது போலார் ஃபார்மாக நம்மளால் பிரிக்க முடியாது. ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் ஏ ரெப்ரசன்டட் பை த டைஹைட்ராக்சைல் ஃபார்முலா in which 2 OH groups do not lie in the same plane. H2O2 அப்படிங்கிறத பிரித்து எப்படி எதெல்லாம் OH இந்த ரெண்டு OHமே பார்த்தீங்கன்னா சேம் லைனில் இருக்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆக்சிஜன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரே சேம் பிளேனில் இருக்கும். ஸோ ஒரு ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா மேலேயும் இன்னொரு ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா கீழேயும் இருக்கிறதுனால இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்ஷலி ஓப்பன் புக் மாதிரி இருக்குது. ஸோ அப்போ எதை வச்சு நம்ம ரொட்டேஷன்ஸ் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரொட்டேஷன்ஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாலிட் ஃபேஸ் ஆஃப் த மாலிகுல் த டைஹீட்ரல் ஆங்கிள் ரிடியூசஸ் 90.2. அப்போ டைஹீட்ரல் ஆங்கிள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிடியூஸ் ஆகுது. அப்போ ஹைட்ரஜன் பாண்ட் இங்கே இருக்கிறதுனால ஓக்கும் உள்ள பாண்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகி 90.2 இருந்து என்னவோ மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா 94.8 to 101 டிகிரியாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா டியூ டு தி எக்ஸ்பேன்ஷன் எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மேலே இருக்கக்கூடிய இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒன்று என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரிப்பல் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் எக்ஸ்பேண்ட் ஆகும்ல. அப்போ அதனுடைய டைஹீட்ரல் ஆங்கிளும் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹைட்ரைட். ஸோ ஹைட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஹைட்ரஜனுக்கு என்ன சார்ஜ் வரும்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹைட்ரைட்ஸ். H+ இருந்தால் அது ப்ரோட்டான்ஸும் சொல்லுவோம். ஸோ ஹைட்ரஜன் ஃபார்ம்ஸ் பைனரி ஹைட்ரைட்ஸ் வித் மெனி எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஸோ
ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா பைனரி ஹைட்ரைட்ஸ் ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ பைனரி ஹைட்ரைட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ரைட் CaH2 இந்த இடத்துல ஹைட்ரஜன் 2 இருக்கிறதுனால நம்ம என்னென்னு சொல்லலாம், இட் இஸ் ஏ பைனரி ஹைட்ரைட்ஸ். அப்போது மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகும்ல, இந்த மாதிரி பைனரி ஹைட்ரைட்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ ஃபார்ம் டெர்னரி ஹைட்ரைட்ஸ் வித் 2 மெட்டல்ஸ். 2 மெட்டல் இருக்கிற மாதிரி ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல டெர்னரி ஹைட்ரைட்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் LiBH4 and LiAlH4. These hydrates are classified as ionic, covalent and metallic hydrates according to the nature of bonding. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைட்ரைட்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன் இஸ் அயானிக் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் கோவலண்ட் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் மெட்டாலிக். இந்த 3 விதமான ஹைட்ரைட்ஸும் எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு நேச்சர் ஆஃப் பாண்டிங், அங்கே இருக்கக்கூடிய பாண்டிங்கோட நேச்சரை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஹைட்ரைட்ஸ் ஃபார்ம்ட் வித் எலமெண்ட்ஸ் ஹேவிங் லோயர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தென் ஹைட்ரஜன் அண்ட் ஆஃப்டன் அயானிக், whereas with elements having higher electronegativity than hydrogen form covalent hydrates. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹைட்ரைட்ஸ் அப்படிங்கிறது எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது லோயர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹைட்ரஜனை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அயானிக் பாண்டும், அதே சமயத்தில் அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கேரக்டர் ஹையாக இருக்கவங்கள ஹைட்ரஜனை விட பார்க்கவங்கள அந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய ஹைட்ரைட்ஸ் என்ன ஹைட்ரைட்ஸாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தே ஃபார்ம் கோவலண்ட் ஹைட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அயானிக் ஹைட்ரைட்ஸ். ஸோ அயானிக் ஹைட்ரைட்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சலைன் ஹைட்ரைட்ஸ். These are hydrates composed of an electropositive metals, generally an alkali and alkaline earth metals, except beryllium and magnesium. இதில் பார்த்தீங்கன்னா alkali and alkaline earth metals-ல பெர்லியமும் மெக்னீஷியமும் தவிர்த்து மற்ற மெட்டல்ஸ் கூட என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரைட்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ formed by transfer of electron from metal to hydrogen atom. அப்படி பாகம் உள்ள பார்த்தீங்கன்னா மெட்டல் ஹைட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, நார்மலாகவே பார்த்தீங்கன்னா மெட்டலுக்கு எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணும், ஹைட்ரஜன் அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணும். அப்போ இந்த ஹைட்ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் அப்படிங்கிறது இட் டொனேட்ஸ் எலக்ட்ரான் டு ஹைட்ரஜன். ஸோ மெட்டல்ஸ்க்கு என்ன சார்ஜ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ், அண்ட் ஹைட்ரஜனுக்கு என்ன சார்ஜ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ். அந்த நெகட்டிவ் சார்ஜை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹைட்ரைட்ஸ்னு சொல்கிறோம். தே கேன் பி ப்ரிப்பேர்ட் பை தி ரியாக்ஷன்ஸ் of elements at above 400 degrees Celsius. These are salt like, high melting and white crystalline solids having hydride ions H- and metal cation Mn+. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ரியாக்ஷன்ஸ் கேரி அவுட் ஆகிறதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 டிகிரி செல்சியஸ். ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் சால்ட் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். இட் இஸ் ஏ சாலிடாக இருக்கும். அயானிக் ஹைட்ரைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ கிறிஸ்டலைன் சாலிட். ஏன் இந்த இடத்துல சலைன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் சால்ட் மாதிரி இருக்கிறதுனால. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்கள் லித்தியம் ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகும்ல, லித்தியம் ஹைட்ரைட் ஃபார்ம் ஆகும். இதில் மெட்டலுக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கிறதுனால இந்த இடத்துல இது வந்து எதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லலாம், அயானிக் ஹைட்ரைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். அண்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கால்சியம் ரியாக்ட்ஸ் வித் ஹைட்ரஜன் டு ஃபார்ம் ஏ கால்சியம் ஹைட்ரேட். இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் அப்படிங்கிறதுக்கு என்ன சார்ஜ் வரும்னு பார்த்தீங்கன்னா 2+ம் ஹெச்சுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸும் கிடைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ரைட் அப்படின்னு அதுக்கான நேம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோவலண்ட் அண்ட் தென் மாலிகுலர் hydrates. They are compounds in which hydrogen is attached to another element by sharing of electrons. So covalent hydrates, covalent bond அப்படின்னு சொன்னாலே mutual sharing of electrons. அப்போ இங்கே இருக்கக்கூடிய hydrates பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணணும். ஓகேவா? அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஹைட்ரைட்ஸ் பேர் தான் என்ன ஹைட்ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா கோவலண்ட் ஹைட்ரைட். த மோஸ்ட் காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் கோவலண்ட் ஹைட்ரைட்ஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ் ஆர் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க இந்த ஹைட்ரைட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மீத்தேன்னா CH4, இதில் கார்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் a non-metal, and then ammonia, nitrogen is a non-metal, and then water, oxygen is a non-metal, and then hydrogen chloride HCl, இதில் குளோரின் அப்படிங்கிறது non-metal. அந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது எல்லாமே எது கூட சேர்ந்து இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் மெட்டல்ஸ் கூட சேர்ந்து இருக்கிறதுனால அங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய ஹைட்ரைட்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க கோவலண்ட் ஹைட்ரைட்ஸ். கோவலண்ட் ஹைட்ரைட்ஸை ஃபர்தராக பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, 3 கேட்டகரி வைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் எலக்ட்ரான் ப்ரீசிஸ், அண்ட் தென் எலக்ட்ரான் டிஃப்யூஷன், அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் எலக்ட்ரான் ரிச்.
electron previously பார்த்தீங்கன்னா CH4 ethane and then silicon tetrahydride and then germanium hydride கொடுத்திருக்காங்க. electron deficient பார்த்தீங்கன்னா it is a diborane. diborane அப்படினு சொல்லுவாங்கல போரானுக்கு இந்த இடத்துல electron deficient இருக்கும். electron rich hydrides அப்படினு சொல்லுவாங்கல ammonia and then water. அம்மோனியால பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு எலக்ட்ரான் அதிகமா இருக்கும். வாட்டர்ல பார்த்தீங்கன்னா ஆக்ஸிஜனுக்கு எலக்ட்ரான் எக்ஸஸா இருக்கிறதுனால இது electron rich hydrides னு சொல்றாங்க. Since most of the covalent hydride consist of discrete small molecules that have relatively weak intermolecular force, they are generally gases or volatile liquids. இந்த மாதிரி சின்ன சின்ன மாலிகூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா weak intermolecular force இருக்கிறதுனால அந்த மாலிகூல்ஸ்குள்ளேயே most of the இந்த மாலிகூல்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. one is gases-ஆ இருக்கும், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா volatile liquids-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா gases தான். So next one is metallic hydrides. So metallic hydrides அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா interstitial hydrides னு சொல்லலாம். Metallic hydrides are usually obtained by hydrogenation of metals and alloys in which hydrogen occupies the interstitial sites. So interstitial sites அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம், it is called as voids. That means ரெண்டு மெட்டல்ஸ்க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஸ்பேஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்க, it is called as interstitial sites. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம், it is called as voids. ஸோ இந்த வாய்ட்ஸ் அப்படிங்கிறது எதை பற்றி படிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் நீங்கள் ஹையர் கிளாஸில் படிப்பீங்க 12th. மெட்டலிக் ஹைட்ரைட்ஸ் ஆர் யூஸ்வலி ஹைட்ராஜினேஷன் ஆஃப் மெட்டல். ஸோ ஹைட்ராஜினேஷன் ஆஃப் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட் ஆகும். ஸோ ஹைட்ராஜினேஷன் அப்படின்னு சொன்னாலே அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ மெட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ப்ராசஸ் நடக்கும்ல, அந்த ஹைட்ரஜன் ஆட் ஆகிறது எந்த சைடில் போய் ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டிஷியல் சைட்ஸ். தட் மீன்ஸ் வாய்ட்ஸ் ஸ்பேஸில் போய் அந்த ஹைட்ரஜன் ஆட் ஆகும். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்ஸ்டிஷியல் ஹைட்ரைட்ஸ்னு சொல்கிறோம். The hydrides show properties similar to parent metal and hence they are known as metallic hydride. அங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய ஹைட்ரைட்ஸ் எதுக்கு ப்ராப்பர்ட்டி சிமிலராக இருக்குன்னு சொல்கிறாங்க, இந்த பேரண்ட் மெட்டலுக்கு சிமிலராக இருக்கிறதுனால இந்த ஹைட்ரைட்ஸை மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸ்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஹைட்ரைட்ஸ் ஆர் நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் வித் வேரியபிள் காம்போசிஷன். டைட்டானியம் ஹெச் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல பாருங்கள் வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1.5 to 1.8 இருக்கும். அண்ட் PDH இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய வேரியபிள் காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா 0.6 to 0.8. ஒன்று பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் ப்ரொபோர்ஷன்ஸில் இருக்கும், டைட்டானியமும் ஹைட்ரஜனும். Some are relatively light, inexpensive and thermally unstable, which make them useful for hydrogen storage applications. Electropositive metals and some other metals form hydrides with the stoichiometric MH or sometimes MH2. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த ஹைட்ரைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெர்பலி அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி ஜென்ரலாக ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா MHும் சில இடத்துல யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா MH2 யூஸ் பண்ணலாம். அந்த மெட்டல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னென்னவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. டைட்டானியம் and then zirconium, ஆஃப்மோனியம், வனேடியம் and then zinc. ஓகே, தீஸ் ஆர் மெட்டல்ஸ். இந்த ஹைட்ரைட்ஸ் எல்லாமே எக்ஸாம்பிளாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோலாக ஆக்ட் பண்ணுது இந்த ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகே, இட் ஆக்ட் அஸ் எ மேஜர் ரோல். எதுலன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ்லேயும் சரி அண்ட் தென் DNA ஸ்ட்ரக்சர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படிங்கிறது மெயின் ரோலாக ஆக்ட் ஆகுது. When a hydrogen atom is covalently bonded to highly electronegative atoms such as fluorine or oxygen or nitrogen, this bond is polarized. இந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இந்த ஆட்டம்ஸ் கூடலாம் ஆட் ஆகி இருந்ததுன்னு சொன்னால் அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக போலரைஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் HF அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க, ஹைட்ரஜன் சார்ஜ் என்ன சார்ஜ் பாசிட்டிவ் அண்ட் ஃப்ளூரின் ஹேவ் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இது என்ன பண்ண முடியும், போலரைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் ஆட்டம்ஸ் கூட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஹைட்ரஜன். Due to this effect, the polarized hydrogen atom is able to form weak electrostatic interaction with another electronegative atom present in vicinity. அடுத்தடுத்து பக்கத்தில் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இருந்ததுன்னு சொன்னால் அங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, வீக்காக இருக்கும். அப்படி இன்ட்ராக்ஷனை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரெப்ரசென்டட் பை டாட்டட் லைன். அந்த டாட்டட் லைன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இட் இஸ் கால்ட் அஸ் ஹைட்ரஜன் பாண்டிங் சொல்கிறோம். ஸோ இட் இஸ் வீக்கர் தென் கோவலண்ட் பாண்ட். இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் பார்த்தீங்கன்னா கோவலண்ட் பாண்டை விட வீக்காக இருக்கும், ஆனால் ஸ்ட்ராங்கர். வென் ஸ்ட்ராங்கர் எதை விட ஸ்ட்ராங்கராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வேண்டர்வால்ஸ் இன்ட்ராக்ஷன் விட ஸ்ட்ராங்கராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஹைட்ரஜன் பாண்ட் ஹஸ் ப்ரோஃபவுண்ட் எஃபெக்ட் ஆஃப் வேரியஸ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ளூடிங் வேப்பர் ப்ரெஷர், பாய்லிங் பாயிண்ட், விசிபிலிட்டி அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன், டென்சிட்டிஸ், விஸ்காசிட்டி, ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அண்ட் ஃபியூஷன் எக்ஸெட்ரா. ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் கேன் அக்கர் வித்தின் எ மாலிகூல். ஹைட்ரஜன் பாண்ட் மாலிகூல்ஸ்குள்ளேயே இருக்கிற ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு பேர் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அண்ட் பிட்வீன் டூ மாலிகூல்ஸ் ஆஃப் த சேம் டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். சேம் மாலிகூல்ஸ்குள்ளே, அதாவது
அந்த மாலிகூல்ஸ்குள்ளேயே இருந்ததுன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட் மாலிகூல்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் அது என்னென்னு சொல்கிறாங்க, இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் சொல்கிறாங்க. அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் 2 டைப்ஸ் சொல்கிறாங்க. ஒன் இஸ் இன்டர் மாலிகுலர் அண்ட் another one is intramolecular. Intramolecular hydrogen bonding those which occurs with a single molecule. ஒரே மாலிகூல்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இன்ட்ரா வித்தின் ஏ மாலிகூல்ஸ்குள்ளே அப்படின்னா ஆர்த்தோநைட்ரோஃபினோல் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் பார்த்தீங்கன்னா டாட்டர் லைனில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பாண்டுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ஹைட்ரஜன் பாண்ட். அண்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆல்டிகைட். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட் குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த CHOவும் OH குரூப்பும் சேர்ந்து இந்த இடத்துல பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால இதையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹைட்ரஜன் பாண்டு டாட்டர் லைனில் ரெப்ரசென்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படிங்கிறது பாருங்கள். இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் occurs between 2 separate molecules. They can occur between any number of like or unlike molecules as long as hydrogen donors and acceptor are present in position which enable to hydrogen bonding interaction. For example, intermolecular hydrogen bond can occur between ammonia molecules themselves or between water molecules themselves and between ammonia and water. So intermolecular hydrogen bonding பார்த்தீங்கன்னா 2 molecules தனித்தனியாக இருக்கிறது molecules சேர்றது பார்த்தீங்கன்னா intermolecular hydrogen bonding சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா intermolecular hydrogen bonding ammonia molecules சொல்கிறாங்க, NH3 molecule. அப்படி இல்லைனா வாட்டர் molecule சொல்கிறாங்க, இல்லைனா அமோனியா அண்டு வாட்டர். ஸோ அமோனியா அப்படின்னு சொல்லுவாங்களா NH3 ஃபார்ம் ஆகும், NH3 அண்ட் தென் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்களா H2O. இந்த H2Oவை எப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா OH2. அப்போ இந்த NHல் இருக்கக்கூடிய அமோனியாவில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கும் நடுவில் இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய பாண்டு தான் நம்ம இங்கே இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் சொல்கிறாங்க. மாலிகூல்ஸ்குள்ளேயே அங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய பாண்டிங். Water molecules form strong hydrogen bonds with one another. For example, each water molecule is linked 4 other hydrogen atoms. The stronger distance 100 picometer. PM அப்படிங்கிறது picometer distances சொல்கிறாங்க. Corresponds to covalent bonds. எதுக்கு கரஸ்பாண்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவலண்ட் பாண்ட்ஸ்க்கு. கோவலண்ட் பாண்ட் அப்படிங்கிறத எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன் சாலிட் லைன்ஸ். அண்ட் லாங்கர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 180 பிகோமீட்டர் கரஸ்பாண்ட் டு ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஹைட்ரஜன் பாண்டை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா டாட்டர் லைன். அப்போ ஒரு டயக்ராம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டை டாட்டர் லைன்லையும் கோவலண்ட் பாண்டை சாலிட் லைன்லையும் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க. In ice, each atom is surrounded tetrahedrally by 4 water molecules through hydrogen bonds. So ice molecules எடுத்திருக்காங்க. ice moleculesல ஒரு ஆட்டம்ஸையும் சுற்றி பார்த்தீங்கன்னா 4 water molecules சரௌண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 4 water moleculesம் எதால் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ hydrogen bonds. என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா tetrahedral. That is the presence of 2 hydrogen atoms and 2 lone pair of electrons on oxygen atoms in each water molecules allows formation of 3-dimensional structure. ஒரு ஆக்சிஜனும் இந்த மாதிரி ஷேர் ஆகிறதுனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் மாலிகூல்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ வாட்டர் மாலிகூல் அந்த ஐஸ் ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்காங்க. This arrangement creates an open structure which accounts for lower density of ice compared with water at 0 degree Celsius. ஸோ வாட்டரை கம்பேர் பண்ணுறவங்கள ஐஸுக்கு பார்த்தீங்கன்னா லோ டென்சிட்டி இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா வாட்டரில் அந்த ஐஸ் பார்த்தீங்கன்னா மிதக்க ஆரம்பிக்குது. Which in liquid water, unlike ice, when hydrogen bonding occurs over long range, the strong hydrogen bonding prevails only a short range and therefore denser packing. So liquidல பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருந்தாலும் அந்த ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக க்ளோஸாக இருக்கிறதுனால வாட்டருக்கு டென்சிட்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா 4th lessons கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நியூ லெசன்ஸ் 5th lesson ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Faithful friends to see the culture. Lovely teachers can promise them. What's the culture we will start them. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2,
Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7.